பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நல் நாமத்திலே நம் இந்த நாளிலும் கூட தேவ கரத்திலே வரும்படியாக தேவன் தாமே நமக்கு இந்த அருமையான கிருபை இரக்கம் அன்பு தயவை கொடுத்தவர் நம்மோடு இம்மட்டும் இருந்து இந்த புதிய மாதத்தை காண 2026 வருஷம் கடந்த 2 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லி, இந்த வாக்கு மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே தேவனுடைய பாதப்படியிலே வந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றிகளும் இருதயத்தோடு நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கதாவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ துதிக்கப்படத்தக்கவர், நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், மகிமையும் மாட்சிமை உள்ளவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரப்பா. நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். என்னில் அடங்கா நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, வானத்திலே ஆண்டவரே கதாவே உடைய கரத்தின் கிரியைகளை காண்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினீரப்பா. இந்த பூமியிலே மனுஷர்கள் குடியிருக்க பண்ணும்படியாய் நீர் கிருபை கொடுத்தீரப்பா. இதோ எத்தனையோ கிரகங்களை, எத்தனையோ வானத்திலே நீர் அதிசயங்களை செய்திருக்கிறீர். ஆனாலும் இந்த பூமியை படைத்து இந்த பூமியிலே நாங்கள் ஒரு சிறு பகுதியிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சிறிய இடத்திலே இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கென்று இந்த இடத்தை நீர் கொடுத்தற்காய் எங்களுடைய ஜீவனை நீர் மட்டும் வழிநடத்தி பாதுகாத்திற்காக நாங்கள் நன்றி சொல்றோம். கடந்த 2 மாதங்கள் எங்களை கனிமணி போல காத்தீரேன் என்றோம். உடைய கரத்திற்காக, உடைய அன்பிற்காய், உடைய இரக்கத்திற்காய், தயவுக்காய் நீர் பாராட்டின மகத்துவமான நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்றோம். உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியதானது. நீர் மகிமையும் மகத்துவமானவர் நீரான ஆண்டவரே. நீர் ஆண்டவரே வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீருடைய ஆண்டவரே நீர் பரிசுத்த பாதத்தை இந்த பூமியிலே வைக்க ஆண்டவரே, இந்த பூமி ஆனது ஆண்டவரே அது ஆண்டவரே அக்கிரமம் பாவம் மிகுதியினாலே ஆண்டவரே நிறைந்து கிடக்கிற பொல்லாத இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும்படியா எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீரப்பா. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ண நீர் விரும்புகிறீரப்பா. இந்த இருதயத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். எங்களை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்த நம்முடைய ரத்தத்திலே கழுகி ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கிற தேவனா எங்கள் இருதயத்திலே எங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய கிருபை இரக்கத்திற்காக, நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி சொல். இந்த அருமையான புதிய மாதத்திற்காக, இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த முதலாவது நாள், இந்த முதலாவது ஆராதனையிலே பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி. தொடர்ந்து உடைய கரம் இறங்கட்டும். உடைய கிருபை, அன்பு, ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பரிசுத்த வல்லமை, பரிசுத்த மகிமை, பரிசுத்த கிருபை இறங்கட்டும் அப்பா. உடைய கிருபையினாலும், உடைய இரக்கத்தினாலும், உடைய அன்பினாலும், உடைய மகிமையினாலும் எங்களை நிரப்புமா.
அன்னைக்கு நீர் ஆண்டவரை சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டின பொழுது உம்முடைய மகிமை அங்கே அந்த இடம் முழுவதும் நிரம்பினதை பார்க்கிறோம். அப்போ அதே போல இந்த இடம் முழுவதும் நாங்கள் தங்கியிருந்து ஆராதிக்கிற இந்த இந்நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயம் நிரம்பப்படட்டும். அப்பா நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமா, நீர் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆண்டவரை சரீரமா இது மாறட்டும். அப்பா தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த நேரத்திலே நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னாலுமே துதிப்பா என்கிற பாடல். என்னாலுமே துதிப்பா என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையே உன்னத நான் செய்த இந்நாள் வரையே உன்னத நான் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவா என்னாலுமே துதிப்பார். நாத்துமாவே என்னாலுமே துதிப்பான். எத்தனையோ நிலையாதிருந்தால் எத்தனையோ நோயை அகற்றி குணமா பாலான நோயை அகற்றி குணமா பாழினில் வைத்த மகாதயவை என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னா துதிப்பார். மேயோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்த மோனை சூட்டினருமன் நித்த மோனை சூட்டினருமன் நித்தியமான ஜீவன் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமா என்னாலுமே துதிப்பார். நையாளும் வாயை நீரைத்தாரே போற்றி நன்மையாளும் வாயை வயது கழுகை போல் பலங்கொன் உன்வயது கை போல் பலங்கொன் ஓங்கும் இளமை போலாகவே செய்த என்னாலுமே என்னாத்துமாவே நீ என்னாலுமே வானத்துக்கும் உள்ளதூரம் எவ்வானத்துக்கும் தேவ பயமுள்ள மேலவரோ தேவமுள்ளவர் மேலவர சாலவும் தங்குமே சத்தியமே என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னா துதிப்பார். மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னவாயோகே துமேக்கு தூர என்னவாயோகே துமேக்கு தூர என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே என்னாலுமே தந்தை
தன் பிள்ளைக்கு தயவோடிரங்கா தந்தை தன் பிள்ளைகட்கு வேலையும் அவரோடு தங்கினார் எந்த வேலையும் அவர் தங்கி சொந்தம் பாராட்டி என்னாத்துமாவே என்னாலுமே துதித்தார் நாள் வரையே உன்னத நாசை இந்நாள் வரை உன்னத நாசை என்னில்லா நன்மை யாவும் மறவா என்னாலுமே துதிப்பார் நாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். அல்லேலூயா. ஆமென். தந்தை தன் பிள்ளைக்கு உதவுவது போல தயவு காட்டுவது போல தேவன் நமக்கு தயவு காட்டினார். நமக்கு மன்னிப்பையும் மாட்சிமையும் கொடுத்த மகாதேவன் அவர். அவருடைய கிருபை இரக்கம் அது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவனாய், நம்மை விட்டு அகற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வயதை கழுகு போல அது பலங்கொள்ள செய்யும்படியா, அது இளமையை போல ஆகும்படியா ஒவ்வொரு நாளும் அதை நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நாவுகளை நம்முடைய உதடுகளை அவர் நன்மையால் நிரப்புகிற தேவன் அவர். அவருடைய எத்தனையோ கிருபை, அவர் நம்மை இந்த பூமியில உயிரோடு இருக்க செய்த அந்த கிருபையை, அவர் நமக்கு செய்த நன்மையை, நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்ததால் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைத்து நாம் அவரை துதிக்க, நம்முடைய ஆத்மா ஆவி சரீரம் முழுவதும் அவருக்கு ஒப்புக் கொடுக்க, அவர் செய்த எல்லா நன்மைகளை நாம் மறவாதிருக்க வேண்டும் என்று ஒரு அருமையான பாடலை பாட நமக்கு தேவன் கிருபை கொடுத்தார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனை, மகத்துவ தேவனை இன்னும் ஒரு பாடல் மூலமாய் நாம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு தீரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தேரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தேர் நாமத்தின் ஆதரவில் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் மனதூத சேனைகள் மனோக கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா தீரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் நந்தனி புது வழியா நின்னோதிரமதினால் திறந்த ஜீவ புது வழியா நின்னடியா பிதாவின் சன்ன சேரவுமே சந்ததம் நின்னடியா
பிரசன்ன சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கி நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி குழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதையவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி நாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார்த்தே நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோ. யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறோ தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி வேறோ தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடி திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கி நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். ஆமென். தேவன் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்தார், நன்மைகளை செய்தார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்தரித்து அவர் கிருபையை நினைத்து அவர் இரக்கத்தை நினைத்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னித்ததற்காக நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். இந்த வாழ்விலே நாம் என்னென்றைக்கும் இழந்து போகாத அந்த நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து அந்த இரக்கத்தை நினைத்து அந்த கிருபையான அந்த ஜீவனை நினைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அது மாறாததாக இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த பூமியிலே பிறந்தால் ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்கிற சொற்ப ஜனங்களிலே நாமும் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்திலே இருக்கிறோம். அந்த தேவனை, அந்த கிருபை நிறைந்தவரை, இரக்கம் நிறைந்தவரை நாம் நன்றி சொல்லும் விதமாய் நம்மளே ஆண்களிலே யாராவது கர்த்தர் கடந்த 2 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார், நம்மை ஆசீர்வதித்தார், வழிநடத்தினார், பலப்படுத்தினார். எத்தனையோ காரிலான கஷ்டங்கள் வந்தால், எத்தனையோ வெள்ளம் போல நிந்தைகள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொள்ள தேவன் இரக்கம் பாரார். அவர் நம்மை பாதுகாத்த தேவன், அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன், அவர்
நம்மை அவர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்தவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை காண இரக்கம் பாராட்டுறதுக்காக ஆண்கள் பகுதியில் யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமானவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ராஜ். இயேசுவே கிருபையா, ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. கிருபை கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை 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 கிருபை. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா. ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜ். ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், கிருபை. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்காய். கடந்த 2 மாதங்கள் கனிமணி போல பார்த்திருக்காய்.
இந்த புதிய மாதத்திலே உடைய புது கிருபையினாலும் புது நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதங்களாலும் புதிய எழுப்பதினாலும் புது பலனடைய தேவ கிருபை கொடுத்திருக்காய். ஆராதனையில பங்கு கொள்ள எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காய். ஆண்டவரே, இதில் கலந்து கொள்ள முடியாதபடி ஆண்டவரே உலகத்தை நோக்கி செல்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் கூட இரக்கம் பார். மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவனோ என்று பார்க்க பொழுது ஆண்டவரே எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டு, அப்படி கெட்டு போகாதபடி அவர்களுக்கு உணர்வை தாரும் அப்பா. இயேசுவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, உண்மை தேடாதபடி உலகத்தை தேடுகிற மனுஷன் மனம் திரும்பட்டும், அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, வெறுமன பெயர் கிறிஸ்தவனா இல்லாதபடி, வெறுமன உண்மை தேடாதபடி, வெறும் ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் உண்மை தேடாதபடி, நன்மைகளுக்கு மாத்திரம் உண்மை தேடாதபடி, ஒரு உண்மையுள்ள மகளாக மனம் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் அப்பா. தேசத்திலே இன்றைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் வீணாக உண்மை ஆராதிக்கிறார்கள் என்று நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரே அதை கேட்கிற பொழுது ஆண்டவரே எங்கள் கைகால்கள் பதறுகிறது கத்தா. இப்படியாக அழிந்து போகிறார்களே என்ற ஒரு உணர்வு கூட இல்லாதபடி தகப்பனே, இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக இந்த வேலையை என்னுடைய இரக்கம் பாராட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல நாளை உமக்கென்று உம்முடைய சமூகத்திலே காத்திருக்காதபடி உலகத்திற்காக ஓடுகிறவர்களுக்கு இயேசுவே ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பாருமப்பா. அவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தேவனே, உம்முடைய பிள்ளைகளாய் மனம் திரும்பட்டும் அப்பா. உண்மை நோக்கி பார்க்க உடைய கரம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, தேவன் இரக்கம் பாராட்டு. ஆண்டவரே, ஏதோ உன்னுடைய வார்த்தை சொன்ன வண்ணமாய் சபை கூடுதலை விட்டு விலகாது இருங்கள் என்று சொன்னீரப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உலகத்தை தேடி ஓடுகிறவர்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, வெறுமன பெயர் கிறிஸ்தவனாய் ஜீவிக்காதபடி, தேவனுடைய பிள்ளை என்று வெறுமன போலியான நபராய் இல்லாதபடி ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள மனுஷனாய் மனம் திரும்பட்டும் அப்பா. அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஆண்டவரே. தேவனை இரக்கமாயிரும், கிருபையா. நாங்கள் அவர்களுக்காக இந்த நிமிஷம் மட்டும் ஜெபிக்காதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை ஜெப வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரப்பா. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது மட்டுமே அவர்களுக்கு அந்த உணர்வு வரும் ஆண்டவரே. அதற்காகவே நீ சொன்னீரப்பா, ஜெபித்து கொண்டிருங்கள் என்று சொன்ன, இடவிடாமல் ஜெபியுங்கள் என்று. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னேன். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் கேட்காதபடி அவர்களுக்கு வேண்டுமானால் வரட்டும் என்று நாங்கள் அவர்களை விட்டு விடாதபடி, அந்த ஆத்துமா அது எவ்வளவு அருமையானது என்று நாங்கள் அந்த ஆத்துமாவுக்காக பாரப்படுகிற அந்த உணர்வை தார். அந்த உணர்வு எங்களுக்கு வேண்டும் அப்பா. அது என்னுடைய தகப்பனோ தாயோ என்னுடைய சகோதரனோ கணவனோ மனைவியோ பிள்ளைகள் யாரானாலும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு வேண்டும் அப்பா. அந்த உணர்வில்லாதபடி நாங்கள் வெறுமன எங்களுக்காக மட்டும் இங்கு உட்கார்ந்து எந்திரிச்சு எழுந்து செல்லாதபடி, அது ஒரு மாய்மால தன்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த உணர்வு எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்கெல்லாம் அப்படி அழுது கொண்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த மனுஷன் மனம் திரும்பட்டும், அந்த பிள்ளைகள் மனம் திரும்பட்டும், அந்த சபை வளர்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவர். தேவன் இரக்கம் பாராட்டும், தேவன் தயவு பாராட்டும். தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 894வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடல். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது, போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம்.
மணிந்திடாமல் இருக்கப்பட்டோம் மடிந்தேடா கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து செல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சோதனை பட்சிக்க வந்தும் செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சோன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் நம் பாதையில் ஒளியார். அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். இதை மேற்கொள்ள வந்தும் விதையை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா ஆவியை அழித்தே. இட நம்பிக்கை தைரியம் ஈன்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் ஈன்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவனா சத்திய பரன்னா நித்தமும் நம்மே நித்திய தேவனா சத்திய பரன்தா நித்திய
நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அல்லேலூயா. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்திலே சங்கீத புத்தகம் 15ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி இந்த நேரத்திலே வாசிக்கலாம். பதினைந்தாம் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் அயலான் மேல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நாம் நீண்ட வண்ணமாக தேவனுடைய நாம மகிமைக்காக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். நாம் மீண்டும் ஒன்றுமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க தேவ கிருபையை கொடுத்திருக்காய் நன்றி. தேவ தயவை கொடுத்திருக்காய் நன்றி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன நீரை ஆவியானவராய் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காய் நன்றி சொல். ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொன்னோம். எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறோம். அக்காய் நன்றி. உடைய கிருபைக்காய், உடைய இரக்கத்திற்காய், தயவுக்காய் நன்றி சொல். நீர் எங்களோடு கூட ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட ஒப்புரவாக பண்ணினீரே. நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி போனோம் ஆண்டவர். ஆனாலும் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு நீர் எங்களுக்காக நீர் இறங்கி வந்து எங்களோடு நீர் ஒப்புரவானீரே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த நாளிலும் உடைய கரத்திலே ஆண்டவரை வாசித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர்களோடு கூட பேச தேவ கிருபையும் தேவ தயவும் கிடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு இந்த நல்ல நாளிலும் கூட தேவ கிருபை தேவ தயவை கொடுத்திருக்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த இடத்திலே
நாம் தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். ஆகவே பாருங்கள், இங்கே வேதம் என்பது இது சத்திய வேதம். இந்த வேதத்தை நாம் என்ன சொல்லுகிறோம்? இட்ஸ் a true word. இது எப்படிப்பட்டது? உண்மையான வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்னது? உண்மையான வார்த்தை. ஆகவேதான் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். இந்த பூமியிலே எத்தனையோ வேதங்கள் மனிதனாலே எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அதை நம்பி அது சரி, அதுதான் உண்மை என்று சொல்லி அதற்கு பின்னாலே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, பின்பற்றி செல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும். பாருங்க, நமக்கு இந்த பூமியிலே ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தாய் தகப்பன் இருக்க வேண்டும். அப்போ அந்த தாய் ஒன்றும் தகப்பன் ஒன்றும், அதுதான் எனது சரியான முறையான ஒன்று. அப்போ இந்த தாய் எது நம்முடைய தாய், எது நம்முடைய தகப்பன் என்று நம்மை பெற்றவர்கள் சிறு வயதிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது உன்னுடைய தாய், இது உன்னுடைய தகப்பன். இப்படி அந்த தாயும் தகப்பனும் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்களும் என்ன செய்கிறார்கள்? நண்பர்களும் அதை அங்கீகரிக்கிறார். ஆமென். அதை அக்செப்ட், அக்ரி, அதை அக்செப்ட் பண்றாங்க, அதை அக்ரி பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம், இவர்களுக்கு பிறந்ததுதான் இது. அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியமானாலும் அது என்ன செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது? உறுதிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன செய்யப்பட வேண்டும்? அக்ரி. அது என்ன செய்யப்பட வேண்டும்? அக்ரி பண்ணணும். 4 பேர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னது? ஒரு முறையான சரியான ஒரு காரியம். இங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில பார்க்கிறப்போ, அங்க நம்ம வாசிக்கிறப்ப அந்த 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:19, to wit that God was in grace, reconciling the world unto himself, not imputing their trespass unto them, that has committed us to the word of reconciliation. And all things are of God, who hath reconciled us to himself by Jesus Christ, has given us the ministry of reconciliation. பாருங்க, அது நம்ம என்ன செய்கிறதாமா? ரீகன்சிலேஷன். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராமா? தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருந்து. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எதற்கு மத்தியஸ்தராக இருக்கிறாராமா? இதுதான் ஆல் திங்ஸ் ஆர் ஆஃப் காட், தேவனுடையது என்று. ஆமென். அப்போ பாருங்க, நீங்க ஒரு புது மனுஷன், நீங்க ஒரு புது சிருஷ்டி, நீங்க ஒரு புது சிருஷ்டி என்பதை நாம் இவ்வளவு நாள் உலகத்து காரியத்திற்காய் உலகத்தானை போல தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஒரு சிறு குழந்தைக்கு தன்னுடைய தாய் எது, தகப்பன் யார் என்று தெரியாது. நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியுதா? ஒரு குழந்தைக்கு தாய் எது, தகப்பன் எது என்று தெரியாது. அப்ப அந்த தாய் யார், தகப்பன் யார் என்று அங்கே யார் சொல்லுகிறார்கள்? முதலாவது தாய் தகப்பன் அதையே என்ன செய்கிறார்? சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல உறவினர்கள் நண்பர்களும்
சொல்லிக் கொடுக்குறான். இதுதான் உங்க அப்பா எங்கன்னா இது நீங்க காட்டுறப்போ அப்போ இது என்று சரி என்று எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். ஆமென். அப்ப பாருங்க, தேவன் ஒரு மனிதனை அவன் யார் என்பதை ரீகன்சீல் அங்கே தேவன் என்ன செய்கிறாராமா, இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையின் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக அங்கே நமக்கு அவர் அதை ஒப்பு கொடுக்க இருக்கிறார். அதை நமக்கு அறிமுகப்படுத்தி அங்கே நமக்கு தேவனுடைய வழிகளை, தேவனுடைய காரியங்களை நமக்கு என்ன செய்கிறார், அவர் அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, அது தேவன் நம்மேல் பாராட்டின மிகப்பெரிய கிருபை. அது தேவன் நம்மேல் பாராட்டின மிகப்பெரிய கிருபை தான். அது எத்தனையோ பேருக்கு கிடைக்காததை நமக்கு தேவன் கிடைக்க பண்ணி இருக்கிறார். அப்ப அது எல்லாருக்கும் ஆனதா என்றால் ஆமா, எல்லாருக்கும் ஆனதுதான். ஆனால் எல்லோரும் அதை என்ன செய்யறதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். பாருங்க, இப்போ நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு 2 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன என்றால் கிரேஸ், தேவனுடைய கிருபை. GRACE, கிரேஸ். தேவன் நமக்கு எப்படி கிருபை பாராட்டினார் என்றால், முதலாவது அந்த G என்பது God. God in Christ, he given by God in Christ. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராமா, இங்க நீங்க 2 கொரிந்தியர் 5:18 வாசித்தபடி, தேவனாலே இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது. given by God, given by God. அது தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது, அது கிடைக்கிறது. இன் கிறிஸ்து, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமா அவர் நமக்கு கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறார். எப்படி நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறதாமா, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மாம்ச சரீரத்தின் மூலமாக தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். அதை என்ன சொல்றார் பாருங்க பவுல், அதை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ரிவீல்டு த்ரூ அப்போஸ்தல் பவுல், ரிவீல்டு த்ரூ, அந்த R என்பது ரிவீல்டு த்ரூ அப்போஸ்தல். யார் மூலமாக? அப்போஸ்தலர் மூலமாக அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்க, முதலாவது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிறகு அதை கொண்டு செல்ல ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். ஆமென். அப்ப இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்? தேவனுடைய we all are apostle. நம்ம யாரா இருக்கிறோம்? அப்போஸ்தலன் என்றால் என்ன? அப்போஸ்தலனா என்னது? நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர்கள் என்றால் அழைக்கப்பட்டவர்கள், கால்டு பீப்புள். யாரு? கால்டு பீப்புள், அழைக்கப்பட்டவர்கள். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வாசிங்க 2 கொரிந்தியர் 4:5 வாசிங்க. அதே பக்கத்துல அந்த சைடு இருக்கு பாருங்க. நாங்க எங்களை பிரசங்கிக்கல, நாங்க யாரை பிரசங்கிக்கிறோம்? எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து யார் என்று பிரசங்கிக்க. நாங்க எங்களை பத்தி பேச வரல, கிறிஸ்து இயேசு யார் என்று, கர்த்தர் என்றும். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். ஆமென். இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தர் என்றும். எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன். நாம we all are servant. நம்ம யாரா இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய சர்வன்ட், ஊழியக்காரர்கள். இப்ப இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை செய்கிற எல்லாருமே யாருதான்? சர்வன்ட் தான். அது மோடியா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது ஜட்ஜுகள் ஆகட்டும், கவர்னர் ஆகட்டும், they all are servant for the public. நீங்க அந்த அரசாங்கத்துல
பதவியேற்கிறப்ப ஒரு கையெழுத்து போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, பதவியேற்பு விழான்னு அந்த ஆர்டினேஷன்ஸ் அந்த இது நடக்கும். அந்த என்னது அந்த எம்எல்ஏ பட்டம், எம்எல்ஏ பதவியேற்பு விழா, முதலமைச்சர் பதவியேற்பு விழா, கவர்னர் பதவியேற்பு விழான்னு அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தங்களை அறிமுகப்படுத்தி பேசி அந்த இது பண்ணுவாங்க. முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுடைய, அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நார்ம்ஸ், அதைய வந்து அவங்க பேசி கடைசியாக அவர்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து அந்த பேப்பரில் எழுதி இருக்கும் அவங்க யாரு, என்ன பதவி, எவ்வளவு நாள் அந்த பதவி, அவங்க எதையெல்லாம் எப்படி சீக்கிரட்டாக வச்சுக்கணும், எப்படி இருக்க வேண்டும், நாட்டுக்கு எப்படி இருக்கணும், ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வி ஆல் ஆர் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நாம் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தினுடைய சேவை செய்ய வந்திருக்கிறோம். மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறோம்? சேவை, சர்வீஸ், ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். பாருங்க, அது அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு. ஆனா அதை எல்லாத்த விட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கார். ஆமென். என்னது என்னது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க, இயேசு கிறிஸ்து யார் என்று ரிவீல்டு, அவரை வெளிப்படுத்த, அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல, given by God in Christ, revealed through. ஆமென். அப்போ தேவன் அதற்கான இரக்கத்தை, கிருபையை நமக்கு கொடுத்திருக்கார். மூன்றாவதாக ஏ என்பது ரோமர் 3:26 நீங்க வாசிக்கிறப்ப 24, 25, 26 பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்ஸ் ஆஃப் லா, வாசிங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், வாசிக்கலாம். 3, 24, 25, 26. இலவசமாய் நம்முடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி காலத்திலே தாம் நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். பாருங்க, தேவன் இதை என்ன கொடுத்தாராமா? இலவசமாய், ஃப்ரீ ஆஃப் கிஃப்ட். அது என்னது? இலவசமான கிருபை. அது ஒரு கிஃப்ட், அது ஒரு கிரேஸ். இலவசமாய் அந்த கிருபையை கொடுத்திருக்கார். எப்படியாமா அந்த கிருபை எப்படி வந்ததாமா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு, ரெடீம்டு. அது நமக்கு ஒரு மீட்பை கொண்டு வருகிறது. எப்படியாமா? நம்ம வந்து நீதிமானாக்க, ரைட்னஸ் பீப்புள், நம்மை வந்து நீதிமானாக்க. எதற்காகவாமா? எதற்காகவாமா? எதற்குன்னு சொல்லி இருக்கு பாருங்க, வாசிங்க. தாம் நீதியுள்ளவரும். தேவன் எப்படிப்பட்டவரு? அவர் நீதியுள்ளவரும், அவரை விசுவாசிக்கிற அந்த நீதிமானாக விளங்கும்படியாய், நாம் நீதிமானாய் அவரை விசுவாசிக்கும்படி. பாருங்க, அதைத்தான் சொல்லுது. கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்து எனக்காய் ரத்தம் சிந்தினார். ஆமென். இப்ப இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு இந்த மாதத்தை ஒரு மாதமா கடைபிடிக்கிறாங்க. என்ன மாதம்? என்ன மாதம்? 40 நாள். என்ன மாதம்? வெறும் உபவாசம் தான். அது உங்களுக்கு சொல்ல தெரியல. என்னது? சாம்பல் புதன்கிழமை. அப்புறம் என்னது? இந்த மாதத்தை ஒரு மாதம். என்ன மாதம்? தவக்காலம் பாங்க. என்னது?
தவக்காலம்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல இன்னொன்னு இருக்கு. சரி, அது ஏன் அப்படின்னா வருஷம் பூரா இல்லாம அந்த ஒரு 40 நாள் மட்டும் பர்டிகுலரா ஏன் எடுக்கிறாங்க, நம்ம அதை குறித்து பேசி இருக்கிறோம். சரி, பாருங்க, தேவன் இந்த பூமியிலே எனக்காக மனிதனாக வந்தார். ஆமென். கிறிஸ்தவர்கள் அதை நினைவு கூறுறாங்க. மிக முக்கியமா இந்த 40 நாள், அது இந்த 40 நாள் மட்டும் நினைவு கூறுறதில்ல. அதான் நம்ம ஏன் அதைய சரியாக அதை குறித்து நம்ம பெரிய அளவுக்கு அது பின்பற்றாம இருக்கிறது இல்லைங்கிறது காரியம் அல்ல. அதனுடைய முக்கியத்துவம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த 40 நாள் மட்டும் அதைய நினைவு கூறுறாங்கன்னா, 40 நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நம்ம நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இயேசு எனக்கு என்ன செய்தார்? அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஆமென். இயேசு முதலாவது அவர் இந்த பூமியில மனிதனாக வந்தார். இயேசு முதலாவது மனிதனாக இந்த பூமியில எனக்காக வந்தார், என்னை மீட்க வந்தார். என்னை மீட்பிற்கு அடையாளமாக, என்னை மீட்டதற்கு அடையாளமாக அவர் என்ன கொடுத்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் அது இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்திற்கு அடையாளமாக பரிசுத்தாவி எனக்கு கொடுத்திருக்கார். ஆமென். அவருடைய ஆவியை எனக்குள் வச்சிருக்கார். அந்த ஆவி நான் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன ஆக முடியும்? பரிசுத்தாவி எனக்குள் இருந்தால் மட்டும்தான், பரிசுத்தாவி எனக்குள் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன ஆக முடியும்? மறுரூபமாக முடியும். ஆமென். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றாரு, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். அப்ப தேவனுடைய அந்த ஆவி இல்லாதவர்கள் தான் என்னது? மகிமை அற்றவர்கள். இப்ப தேவன் நமக்குள் இருக்கிறப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? மகிமை உள்ள பிள்ளைகள். ஆமென். we are glorified people, we are graced people. நம்ம தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மகிமைன்னு என்னது? அந்த ஆனர் நமக்கு கிடைக்கிறது. என்ன ஆனர் கிடைக்கிறது? கிறிஸ்தவன். நம்ம யாரு? கிறிஸ்தவன்கிற அந்த பெயர், கிறிஸ்துவை உடையவன். ஆமென். கிறிஸ்தவன் என்றால் என்னது? கிறிஸ்துவை உடையவன். அதான் கிறிஸ்தவன். அதனாலதான் நான் அந்த ஜெபிக்கிறப்ப சொன்னேன். என்ன சொன்ன? இன்னைக்கு கிறிஸ்தவன் பெயரளவுல தான் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள என்ன இல்லை? எது இல்லை? கிறிஸ்து இல்லை. ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவன் முதலாவது அவரை மகிமைப்படுத்துவான். உங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்தா நீங்க அந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க கரெக்டா அந்த டைமுக்கு செய்யணும். அதான் நீங்க அந்த வேலைக்கான அடையாளம். ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாருன்னா அவர் சீஃப் மினிஸ்டரா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தகுதி இல்லாதவர். ஒரு வக்கீல் என்றாலோ அல்லது ஒரு ஜட்ஜ் என்றாலோ அவர் என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் 4 கேஸ் எடுத்து அந்த கேஸ் வாதாடி ஜெயிக்க வேண்டும். ஒரு ஜட்ஜ் என்றால் சரியான தீர்ப்பு கொடுக்கணும். அதுதான் ஜட்ஜுக்கு அடையாளம். அப்படி இல்லைன்னா அவர் யார்? அவரு ஜட்ஜுக்கு தகுதி இல்லாத நபர். அவர் வெறும் படிப்பு படிச்சு பட்டம் மட்டும் வாங்கினா மட்டும் பத்தா, அதை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்ய வேண்டும்? சரியாய் பின்பற்றி அதை சரியாக நடந்து கொள்ள வேண்டும். You have to handle it. அதை சரியா ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை சரியா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ உங்க வீட்டுல நீங்க ஜிம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஜிம்மே பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த மிஷின் என்ன ஆயிரும்? மிஷினும் துருப்பிடிச்சிடும், நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த மிஷின் எங்க வீட்டில் இருக்குன்னு பெருமைக்கு சொல்லலாம். பாருங்க, அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபையை, அந்த இரத்தத்தை நாம் அடையாளம் பெற்றவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஆமென். அதைத்தான் நாங்க சொல்றாரு பாருங்க, தாம் நீதியுள்ளவராய் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவராக இக்காலத்திலே தமது நீதியை நமக்கு
ஒர்க்ஸ் ஆஃப் லா, அதுதான் தேவன் நம்மேல் செய்த அடிப்படையான அந்த லாவாக இருக்கிறது. ஒர்க்ஸ் ஆஃப் லா, அது அடிப்படையான கிருபையாக இருக்கிறது. அடுத்தது அந்த சி என்பது GRAC என்பது அங்கே கொலோசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கம்ப்ளீட் இன் கிறிஸ்ட் அலோன். கம்ப்ளீட் இன் கிறிஸ்ட் அலோன். வாசிங்க, கொலோசியர் 2:10 வாசிப்போம். கொலோசியர் 2:10 எடுத்து ஒரு சீக்கிரம் வாசிங்க. மேலும் வாசிக்கலாம். கொலோசியர் 2:10 மேலும் சகல ஆமென். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாமா? இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட்டா முழுவதுமாக எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக தலைவராக இருக்கிறார். பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது and ye are complete in him which is head of all principality and power. என்னது பிரின்சிபாலிட்டி? எப்படி ஒரு காலேஜில் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம், ஒரு யூனிவர்சிட்டியில பிரின்சிபல் அப்படிம்பாங்க, ஹெட் அப்படிம்பாங்க, கவுன்சிலர் வைஸ் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, அல்லது டீன் என்று சொல்லுவார்கள். அந்த பவர், அந்த அட்டார்னி, அது போல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாம? இந்த உலகத்தில் இருக்கிற சகல துரைத்தனங்களுக்கும், ஆல் பிரின்சிபாலிட்டி அண்ட் அதிகாரம், பவர், அவர் தான் என்னவா இருக்காரு? கம்ப்ளீட் இன் கிறிஸ்ட் அலோன். அதுதான் அந்த சி, GRACE கொலோசியர் 2:10 சொல்லுகிறது. கம்ப்ளீட் இன் கிறிஸ்ட் அலோன். பாருங்க, அவர் தான் எல்லாவற்றிற்கும், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிறார். தலைவராய் இருந்து என்ன செய்கிறாராமா? எதற்கு அது? அவர் எதற்கு அப்படி இருக்காராமா? பாருங்க, உங்களுக்கு அந்த பரிபூரணத்துக்குள்ள வர நீங்க பரிபூரணமடைய, நீங்க இப்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு என்ன இருக்குது? நமக்கு என்ன கிடையாது? நம்ம இடத்துல என்ன கிடையாது? இன்னைக்கு எந்த அதிகாரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அரசாங்கம் ஒரு சட்டத்திட்டம் போட்டுச்சுன்னா, ஒரு அவங்களுடைய பவரை வச்சு அல்லது அவங்களுடைய அந்த பிரின்சிபாலிட்டி வச்சு அவங்க ஏதாவது ஒரு சட்டத்திட்டம் போட்டு உங்களை ஃபுல்லா அடக்கிட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் தேவன் இந்த பூமியை ஆள வரப்போகிற பொழுது, ஆமென், தேவன் இந்த பூமியை ஆளும் பொழுது அது முழுவதுமாக தேவனுடைய அரசாங்கத்திற்கு கீழாக வரும். ஆமென். இன்னைக்கு யார் அரசாங்கம்? இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இந்த முழு உலகத்திலேயும், முழு உலகத்திலேயும் யார் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள்? கிறிஸ்டல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டல்ல ஆன்டி கிறிஸ்ட். யாரு? ஆன்டி கிறிஸ்ட், ANTICHRIST, ஆன்டி கிறிஸ்ட், அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி. அந்தி கிறிஸ்துவ என்னது? பெயர் கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். ஏன் அவனை ஆன்டி கிறிஸ்து என்று சொல்றோம் என்றால், கிறிஸ்துவை போல அவன் என்ன செய்கிறான்? பாவனை செய்து கொண்டு, கிறிஸ்துவை போல பாவனை செய்து தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி அந்த பெயர் கிறிஸ்தவனாக இருந்து அவன் தன்னை ஜனங்கள் வணங்க வேண்டும், தான் சொல்வது சரி, இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் சரி என்று சொல்லி ஜனங்களை இன்றைக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கிற வஞ்சகன் அவன்.
ஆன்டி கிறிஸ்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையாயிருங்க. நீங்க எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்கள். அவன் என்ன செய்கிறானாமா பாருங்க. அதை நீங்க வாசித்தீங்கன்னா அதை இங்க நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. அந்த அந்தி கிறிஸ்து கடைசி நாட்களிலே அவன் எப்படி வருவானாமா? வாசிங்க. தெசலோனிக்கர் புக்கில் இருக்கு. அவன் கடைசி நாட்களில் எப்படி வருவானாமா? வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ. பாருங்க, அவன் என்ன செய்கிறானாமா? அந்த கேட்டின் மகன் யார்? அவன் கேட்டின் மகன். கேடு செய்கிறதுக்காகவே இருக்கிறவன் அவன் தான் கேட்டின் மகன். அவன் என்ன செய்கிறானாமா? தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து. எங்க உட்காருகிறான்? சாதாரண இடத்தில் இல்ல. நீங்க எங்க ஆராதிக்கிறோம், எங்க துதிக்கிறோம், எங்கே பாடுகிறோம் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவன் தன்னை உயர்த்தி, அவன் தன்னை தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவன் இன்னொன்னு சொல்லுகிறான். என்னது? தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகிறான். அதான் வஞ்சியத்தினால். அதான் என்னது? ஆன்டி கிறிஸ்ட். அதான் என்னது? ஆன்டி கிறிஸ்ட். அதுதான் நீங்க பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. அந்த அக்கிரமம் அது என்னது? அக்கிரமம். அது சரியா? அது சரியல்ல, தவறு. அது என்னது? ஏன்னா தேவன் தான் அங்க இருக்கணும். ஆனா தேவனுக்கு பதிலா இவன் உட்கார்ந்து என்ன செய்கிறான்? ஆட்சி செய்கிறான். அதான் என்னது? அதுக்கு தான் என்ன பேரு? அக்கிரமம். 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அப்ப அது எப்பிருந்து அது கிரியை செய்கிறதாமா? எப்பிருந்து? பவுல் காலத்திலேயே. புரியுதா உங்களுக்கு? இப்ப பவுல் இது எழுதி இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 ஆண்டுகளாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது சபைக்குள்ளாக வந்து அது ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை. அப்ப அது எது வரைக்கும் இருக்குமாமா? அவருடைய வருகை வரைக்கும் இருக்கும். அப்ப அதை தேவன் முற்றிலும் நாசம் பண்ண அதை அனுமதிச்சு வச்சிருக்கார். அப்ப நம்ம தான் அதை என்ன செய்ய வேண்டும்? அடையாளம் காண வேண்டும். அதுதான் நான் எடுத்தோன்னு முதல் ஒரு வசனம் சொன்னேன். என்ன சொன்ன? இந்த வேதம் எப்படிப்பட்டது? அப்ப யார் தேவனை சத்தியம் உள்ளவர்? ஆமென். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் உள்ளவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அப்ப இயேசு கிறிஸ்துவை வணங்காமல், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், இயேசு கிறிஸ்துவை உடைய பெயரை நீங்க ஞானஸ்நானத்தின் மூலமாய் தரித்து கொள்ளாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் அவருடைய பேர். அதைத்தான் நம்ம அங்க 2 கொரிந்தியர் 4:5 வாசித்தோம். என்னது? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை
கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று, பைபிள் வசனம் எடுத்தா தான் அது வரமாட்டு இருக்கு. கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று பிரசங்கிக்கிறோம். ஆமென். நாங்க எங்களை பிரசங்கிக்கல, நாங்க கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று பிரசங்கிக்கிறோம். ஆமென். அப்ப அதைத்தான் சொல்றாரு பாருங்க. அந்த அக்கிரமக்காரனை தேவன் என்ன செய்வாராமா? வாயின் சுவாசத்தினாலே இருக்கும். அந்த 9ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை அது எப்படி இருக்குமாமா? சாத்தான். அந்த அக்கிரமக்காரன் யாரு? அவன் தான் சாத்தான். அப்ப இன்றைக்கு இந்த முழு உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? சாத்தானுடைய கண்ட்ரோல். பாருங்க, அதைத்தான் சொல்லுது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகல வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்க. பாருங்க, அந்த அன்பை, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை. அப்ப தேவனை அன்பாயிருக்கிறவன் தேவனை அறிவான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப நீங்க தேவன் மேல் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அன்பை நீங்க எப்படித்தான் வெளிப்படுத்த முடியும்? இப்ப நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன் இருக்கார். கவனமா கேளுங்க. குழந்தைக்கு தகப்பன் இருக்கார். இது என்னுடைய குழந்தைன்னு நான் அந்த குழந்தையை பார்க்காமே இருந்தா நான் ஒரு சரியான தகப்பனா? நான் யாரு? நான் ஒரு ஏமாற்றுக்காரன். நான் யாரு? ஏமாத்துறேன். குழந்தையை நான் ஏமாத்துறேன். என் குழந்தையை நான் என்ன செய்கிறேன்? பொய் சொல்லுகிறேன். குழந்தைகிட்ட அந்த அன்பை நான் என்ன செய்யல? அன்பை வெளிப்படுத்தல. அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துவேன்? நானு அவன் கிட்ட போய் அவனுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுத்து அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிற பொழுதுதான் நான் யாரு? ஒரு தகப்பன். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு தாய் அப்படின்னா அந்த தாய், நான் இதுதான் என் குழந்தைன்னு சொல்லி அதுக்கு சோறே போடாம அதை கவனிக்காம அதை அப்படியே நடு தெருவில் விட்டா அந்த தாய் யார்? அது அவள் என்ன கிடையாது? அவள் உண்மையான அன்பு செலுத்தாத தாய், அன்பே இல்லாதவள். அவள் ஒரு அரக்கி, அவள் ஒரு கொடூரம் உள்ளவள். அவள் எப்படிப்பட்டவள்? நயவஞ்சகம் உள்ளவள், ஏமாற்றுக்காரி. அப்ப அந்த தாய் அன்பை அங்கே வெளிப்படுத்த வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டேன், தேவன் மேல் அன்பு பாராட்டுகிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்றால் அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க, அதனாலதான் சொல்றாரு, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள். எதுல? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. அநீதியில உலக காரியங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். தான் என்னது? உலகத்தான் சொல்றோம். பெயர் கிறிஸ்தவன் சொல்றது என்னது? உலக காரியத்தில் அநீதியான காரியம். உலக காரியம் என்பது என்னது? அநீதியான காரியத்தில் பிரியப்படுகிறவர்கள். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்கள் மேல் அனுப்புவார். அப்ப அவங்களுடைய முடிவு எப்படித்தான் இருக்கும்? பெயர் கிறிஸ்தவனுடைய முடிவு பொய்யை விசுவாசிக்கத்தக்க தேவன் அவர்களுக்கு பொய்யத்தான் அனுப்புவார். அதனாலதான் உலகத்தான் தேவனை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறதுக்கு காரணம் என்னது? ஏன் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல? அந்த அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளல, அந்த அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த உண்மையான சத்தியத்தை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை, அந்த அன்பை அவர்கள் என்ன செய்யல? உணரவில்லை, அதை வெளிப்படுத்தவில்லை. அதனாலதான் சொல்றாரு 13ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்பட சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படி ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். we are chosen people, we are selected people. நம்ம அதனாலதான் நம்ம யாருன்னு சொல்றோம்? அழைக்கப்பட்டவர்கள். we are apostle,
நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். நான் உங்களை தெரிந்து கொண்டபடியால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்க கடனாளிகள். ஆமென். பாருங்க, எங்கள் சுவிசேஷத்தினாலே 14ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்தார். இஸ் கால்ட் யூ, இஸ் காலிங் யூ. தேவன் நம்மை என்ன செய்தார்? அழைத்தார். அதனால பாருங்க சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு நீங்க எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் நிலை கொள்ள வேண்டும். எதுல நிலை கொள்ள வேண்டும்? யூ ஸ்டாண்ட் பைங்கிறார். நீங்க ஸ்டாண்ட் பையா இருக்கணும், நிலை கொள்ள வேண்டும். எப்படி? வார்த்தையினாலா, நிருபத்தினாலா, நான் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அப்ப நீங்க இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகளை, உபதேசங்களை, டாக்டரின், இதில் இருக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை நீங்க கை கொள்ள வேண்டும். ஆமென். அதைத்தான் அங்கே ஈ என்பது என்ஜாய்டு பை த ஃபெய்த் அலோன். எபேசியர் 2:8 சொல்லுது, வாசிப்போம். அந்த கிரேஸ் உடைய ஃபுல்ஃபில் ஆகுது. GRACE என்பது கிரேஸ். அந்த கிரேஸ் வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து இ. அது என்னது? எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, 2:8 சொல்லப்பட்டிருக்கு. என்ஜாய்டு பை ஃபெய்த் அலோன். வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஆமென். இந்த கிரேஸ் என்பது யாருதாமா? ஃபெய்த், என்ஜாய்டு பை ஃபெய்த் அலோன் பை காட். அது யாருடையது? கர்த்தருடையது. இந்த கிருபை எப்படி கிடைக்கிறது நமக்கு? தேவனுடைய ஈவு அது. ஆமென். தேவன் நமக்கு ஈவு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை எப்படி கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறாராமா? நீங்க தேவனை விசுவாசிப்பதன் மூலமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனை நீங்க விசுவாசிக்க வேண்டும். அந்த நேரத்துக்கு மட்டுமல்ல, அந்த நிமிஷத்துக்கு மட்டுமல்ல, தேவைகளுக்காக மட்டுமல்ல. அதான் தேவைகளுக்காக தேவனிடத்தில் வர்றவன் தான் யாரு? யார் அவன்? அவன் ஒரு காரியவாதி. அவன் ஒரு காரியவாதி. அவனுக்கு அது அதோட முடிஞ்சிடும். இன்னைக்கு உலகத்துல நீங்க அநேக கிறிஸ்தவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, நல்ல ஆசீர்வாதத்தோட, யாரை குறிச்சும் கவலைப்படாம, எதை பற்றியும் சிந்திக்காம, அன்பு செலுத்தாம, அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சகோதர ஐக்கியம் இல்லாமல், தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தனக்கு கிடைச்ச பணங்காசுன்னு அங்கே செல்ஃபிஷா வாழ்றவங்க எல்லாமே இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தோட அவர்கள் அழிந்து போவார். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அங்க அந்த 2 பேரை நம்ம பார்த்தோம். யாரு? லாசருவும் ஐஸ்வர்யவானும். யாரது? ஐஸ்வர்யவானும். அந்த ஐஸ்வர்யவானுன்னா யாரு? பணக்காரன், பெரிய பணக்காரன். அவனுக்கு எல்லாமே இருக்கு அவன் வீட்டுல, பெரிய பணக்காரன். ஆனா அங்க லாசர் என்பவன் ஒரு பிச்சைக்காரனாக, ஒருவேளை சோறு இல்லாமல் அவன் இருக்கிறான். முடிவிலே மரணத்திற்கு பிறகு அங்க ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? ஐஸ்வர்யவான் எங்க போகிறான்? நரகத்துக்கு போகிறான். பாதாளத்துல நரகத்துக்கு போறான். ஆனால் அந்த லாசரு என்பவன் எங்க போகிறான்? ஆபிரகாமுடைய மடிக்கு போகிறான். அதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? நாம் இந்த உலகத்துல தரித்திரர்களாக காணப்படலாம், பணங்காசு இல்லாமல் இருக்கிறோம், பெரிய கோடீஸ்வரனா இல்லாமல் இருக்கலாம், அது பெரிய அதிபதி இல்லாம ஒரு பெரிய பதவியில, அல்லது எதுவுமே இல்லாம மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுத்து வச்சிருக்காரு? ஆபிரகாமின் மடியிலே செல்ல. அப்படின்னு என்னது? ஆபிரகாமின் மடினா ஆபிரகாமுக்கு அவ்வளவு பெரிய மடி இல்லை. மடினா என்னது? ஆங்கிலத்துல போசம். ஆங்கிலத்தில் என்னது? BOSOM, போசம். போசம்னா என்னது? போசம்னா என்னது? தொடை இருக்குல்ல, ஒரு மனுஷன் நம்ம சமணங்கால் போட்டு உட்கார்றோம்ல, தொடைதான் என்னது? போசம் பாங்க. தொடைதான் என்னது? அப்போ ஆபிரகாம் தொடையில் எத்தனை பேர் உட்கார முடியும்?
இத்தனை கோடி பேர் உட்கார முடியுமா? அதல்ல. அப்படின்னு என்னது? ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்பது. ஆமென். அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்றால் என்னது? தேவன் அவருக்குள் இருந்து அந்த வல்லமையை, அந்த கிருபை அவருக்கு கொடுக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம யாருக்கிட்ட போக போறோம்? ஆபிரகாம் யாரை விசுவாசித்தார்? தேவனை விசுவாசி. அப்போ ஆபிரகாம் இப்ப எங்க இருக்கு? அப்படி தேவனிடத்துல. அப்ப நாமும் எங்க போக போறோம்? தேவனிடத்துல. அதனாலதான் அங்க பாருங்க, இப்ப நம்ம வாசித்த எபேசியர் 2:7 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார். அப்ப நம்ம இப்ப எங்க போய் உட்கார போகிறோம்? உன்னதம். தேவன் இருக்கிற இடத்துல நம்ம அவரோடு கூட உட்கார செய்கிறார். ஆமென். அப்போ அத்தனை பேருக்கு அவ்வளவு பெரிய சேர இருக்கா? அப்படி அல்ல. அங்கே நம்ம போக போகிறது, அந்த இடத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஆமென். அப்ப அதான் தேவன் நமக்காக செய்த அந்த பெரிய கிரேஸ், அந்த பெரிய இரக்கம், அந்த பெரிய காரியம் அது. ஆமென். அதை நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்தார். ஆமென். நமக்கு தேவன் அதை அற்புதமாய் கொடுத்தார், ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஆகவே தேவன் தாமே இந்த நாளிலும் கூட அவர் செய்த அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லலாம். நான் இன்னும் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு 10 காரியத்தை சொல்லுகிறேன், அதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அந்த 10 காரியமும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு 10 ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவன் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒரு 10 வாக்கு தத்தங்கள், மிக முக்கியமான வாக்கு தத்தங்கள் குறித்து கொள்ளுங்கள். முதலாவது வாக்கு தத்தம் சங்கீதம் 121:7-8 God will protect you. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். God will protect you. சங்கீதம் 121:7-8 வரை. அடுத்தது இரண்டாவதாக God always hear your voice. 1 யோவான் 5:14. 1 யோவான் 5:14 சொல்கிறார், கர்த்தர் நம்முடைய சத்தத்தை, ஜெபத்தை, நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். 1 யோவான் 5:14 தேவன் நம்முடைய ஜெபத்தை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 14:27 சொல்லுது, தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். God will grant you peace. God will grant you peace. அவர் தேவனுடைய, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன்கிறார். ஆமென். பாருங்க, அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம் ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நான்காவதாக வெளிப்படுத்தல் விசேஷம் 21:4 வெளிப்படுத்தல் 21:4 சொல்லிருக்கு, God will wipe away every tear. God will wipe away every tear. தேவன் நம்முடைய எல்லா கண்ணீர்களை துடைத்து போடுகிறவராக இருக்கிறார். God will wipe away every tear. தேவன் நம்முடைய எல்லா கண்ணீரையும் துடைத்து போடுகிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக மத்தேயு 28:20 சொல்லுகிறார், God is always with you. நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். God is always with you. தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று இருக்கிறார். முதலாவதாக சங்கீதம் 121:7-8 God will protect you. 1 யோவான் 5:14 God is always hear your voice. உங்கள் வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். யோவான் 14:27 என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போவேன். God will grant you peace. அடுத்தது வெளிப்படுத்தல் 21:4 சொல்றார், God will wipe away every tear. நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறார். ஐந்தாவதாக மத்தேயு 28:20 God is always with you. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆறாவதாக
டியூட்ரோனமி உபாகமம் 31:6 சொல்லுகிறேன், God will never forsake you. நான் உங்கள் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. God will never forsake you. God will never forsake you. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. 7வதாக எபிரேயர் 13:5 God will never leave you. நான் உன்னை விடமாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். I will never leave you. 8வதாக எக்ஸோடஸ் யாத்ராகமம் 14:14 God will fight for you. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். யாத்ராகமம் எக்ஸோடஸ் 14:14 யாத்ராகமம் 14:14 சொல்லுகிறது, God will fight for you. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். 9வதாக யோவான் 14:16 God will comfort you. தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கம்ஃபோர்ட் யூ அப்படின்னு என்னது? தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்தலத்தை கொடுக்கிறார். ஆமென். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். 10வதாக ரெவல்யூஷன் 2:10 வெளிப்படுத்தும் விசேஷம் 2:10 God will reward you. தேவன் உங்களுக்கு ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஒரு வெகுமதியை வைத்திருக்கிறேன். ரிவார்ட் ஃபார் யூ. ஸோ பாருங்க, இது மிக முக்கியமான அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு வேதத்தில், அநேக வார்த்தைகள் இருக்கு. ஆனால் இந்த 10 வார்த்தைகள், இந்த 10 ப்ராமிஸ், 10 ப்ராமிஸ் ஆஃப் காட், இது நம்முடைய ஜீவியத்திலே நீங்க இந்த 10 வசனத்தை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னை பாதுகாப்பார். சங்கீதம் 121 தேவனுடைய ஜெபத்தை கேட்பார். 1 யோவான் 5:14 தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுப்பார். யோவான் 14:27 தேவன் என்னுடைய கண்ணீரை துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4 தேவன் என்னோடு கூட இருப்பார். மத்தேயு 28:20 அவர் என்னை கைவிட மாட்டார். உபாகமம் 31:6 அவர் என்னை விட்டு விடுவதில்லை. எபிரேயர் 13:5 அவர் எனக்காக யுத்தம் செய்வார். யாத்ராகமம் 14:14 அவர் எனக்கு சமாதானத்தையும் எனக்கு ஒரு ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்த போகிறார். யோவான் 14:14 எனக்காக அவர் வெகுமதியை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 வெகுமதினா என்னது? அவர் நமக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். என்ன ரிவார்டு? புதிய பெயரை, ஆமென், புது நாமத்தை நமக்காக கொடுக்க போகிறார். ஆமென். பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பாருங்க, தேவன் நம்மோடு கூட அங்கே இருக்கிறவராக, அங்கே ஒவ்வொரு நாளும் இருக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜீவ கிரீடம், எனது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், அதான் எனது ரிவார்ட். அங்கே புதிய நாமத்திலும் அங்கே புதிய காரியத்திலும் ஜீவ விருட்சத்தின் கனியையும், அங்கே அந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாத்தீங்கன்னா மரவான மன்னாவையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன்கிறார். இந்த 2ஆம் வெளிப்படுத்தல் 2 வாசித்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்கு. பாருங்க, இப்போ தேவன் நமக்காக ஒரு ரிவார்டு, நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இப்படி இந்த 10 காரியங்கள் தேவன் நமக்காக செய்கிறவராக, நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக, அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கார். அவர் கிருபையை கொடுத்திருக்காக நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து நாம் காணிக்கைகளை செலுத்தலாம். ஒரு பாடல் மூலமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். 435வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
பரிசுத்த தேவனமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவ இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரில் முழங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவர் என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் நிறைந்திடுவோம். கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவர் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமாண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் தேவனே நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபையை இரக்கத்தை, நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து நீர் ஆண்டவரே எங்களுக்காக ஒப்புரவாக்கினீரேப்பா. அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை அழைத்து நாங்கள் ஆண்டவரே இயேசுவே கிறிஸ்து என்று, இயேசுவே கர்த்தர் என்று, இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட எங்களுக்கு கிருபை கொடு. நீர் இந்த பூமியிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபை இரக்கம் தயவுகளுக்காக ஒருவரையே ஆராதிக்க, ஒருவரையே தொழுதுகொள்ள, ஒருவரையே நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட எங்களுக்காக இந்த பூமியிலே சகலவற்றையும் நீ செய்து முடிக்கிற தேவன். எங்களுக்காக யுத்தம் செய், எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர், எங்கள் கண்ணீர்களை துடைக்கிறவர், எங்களுக்கு ஆட்சி தேற்றுகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்த ஆண்டவரே. இப்படி வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை, அநேக வார்த்தைகளை சொல்லி அந்த சத்திய வார்த்தை, சத்திய தேவனாய் நீர் இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மனுஷனை படைத்தீர் கத்தா, இந்த வானத்தை பூமி அதில் உள்ள சகலவற்றையும் படைத்த தேவன் நீர் கத்தா.
உம்மால் அன்று இந்த பூமியிலே வேறு ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் அன்று இந்த உலகத்திலே சகலமும் ஆண்டவரே அது தடைபடும் கர்த்தாவே. நீரே எல்லாவற்றையும் ஏற்ற காலங்களிலே சரியாக அதை ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு பயத்தோடு பிரியமாய் அதை நீர் அன்பு கூறுகிற தேவனாய் அரவணைக்கிற தேவனாய் அதை நீர் செய்து முடிக்க வல்லவருமாய் இருக்கிறீர். தேவனாலே கூடாத ஒன்றுமில்லை என்று சுவாசம். மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே அக்கினி ஜுவாலை ஆனாலும் அது எங்களை பற்றி எறியாதபடி நீர் பாதுகாக்கிறீரப்பா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த 7 மடங்கு அக்கினியிலே போட்ட பொழுது நீர் அவர்களை எந்த சேதம் அணுகாதபடி பாதுகாத்தீர். அதே போல சிங்கத்தின் கெபியிலே ஆண்டவரே தானியேலை போட்ட பொழுது அந்த சிங்கம் அவனை தாக்காதபடி பாதுகாத்தீரப்பா. இப்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் எல்லா இடங்களிலும் பாதுகாக்கிறீரப்பா. யுத்தம் என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் பிள்ளைகளை நீர் யுத்தம் செய்து நீர் அவர்களை பாதுகாத்த தேவனப்பா. இன்றைக்கும் எங்களை பொல்லாத மனுஷர்கள் கையில் இருந்து விபத்துகளில் இருந்து உலகத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள் அருவருப்புகள் அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்து எங்களை பாதுகா. பரிசுத்த தேவனை சத்தியமுள்ள தேவனை ஜீவனுள்ள தேவனை உண்மையான தேவனை ஆராதிக்கத்தக்கவரை பரிசுத்தமடையுள்ள தேவனை ஜீவனின் அதிபதியாகி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அறிக்கையிட என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது நீர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்தான தேவன் உம்மை அன்றி வேறு ஒருவர் இன்னும் இந்த பூமியில் இல்லை என்று நாங்கள் அறிக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசம். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை வேத பகுதியை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு பலனைத்தார். வெள்ளிக்கிழமை விசேஷ ஜெபம் செய்ய எங்களுக்கு தொடர்ந்து பலனைத்தார். எல்லா தடைகளை எடுத்து போடும், உலக கவலைகளை எடுத்து உலகத்தை நாங்கள் நோக்கி பாராதபடி உலகத்துக்கு மேன்மைப்படுத்தாதபடி ஏண்டவரை உமக்கு என்ன வேணுமோ ஆண்டவரை உண்மை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்ய எங்களுக்கு பலனைத்தார். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். நீரே மகிமைப்படும் நாமத்தை மகிமை வரப்படும். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத நாட்களிலே பிசாசுனவனுக்கு நாங்கள் எங்கள் நேரத்தை ஒதுக்காதபடி பிசாசுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்யாதபடி சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா சாத்தானுடைய கிரியைகளுக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அடிபடிந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையிலே நிரம்பத்தக்கதா தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் செய்யத்தக்கதா உமக்கென்று எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீர் சொன்னபடி செய்து முடிக்க எங்களுக்கு இரக்கம் பாரு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் உடைய கிருபை இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும். மனதில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதியுமானது. கடந்த 2 மாதங்கள் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 3வது மாதமும் உடைய அன்பு தயவு கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும். நீர் எங்களை பாதுகாத்தருளும். மாதத்தை வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீர் கத்தா. ஆண்டவரே நீர் உம்முடைய நாட்கள் நெய்யாய் பொழிகிறது கத்தாவே. நீர் பாதுகாக்காவிட்டால் எங்களுக்கு யார் பாதுகாப்பாண்டவரே? நீர் அல்லாமல் இந்த பூமியில் எங்களுக்கு வேற ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே சமாதானத்தை சந்தோஷத்தை சௌக்கியத்தை கிருபையை இரக்கத்தை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவன். வேலையிலே தடையில்லாதபடி வேலை செய்ய பலனை தருகிறேன். குடும்பத்திலே சமாதானத்தை தருகிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இரக்கத்தை தருகிறேன். பலனை தருகிறீரப்பா. சுகமடைய பலன் தருகிறேன். வல்லமையை தருகிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். மந்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பெயரா நீர் ஆசீர்வதிக்கிறக்காக நன்றி. இம்மட்டும் ஆசீர்வதித்த எபினேசர் இனியும் வழிநடத்த வல்லவராய் இருப்பதற்காக நன்றி சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு தொடர்ந்து உடைய இரக்கம் கிருபை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க நீரே ஆசீர்வதி. உடைய நாமத்திலே நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து உடைய இரக்கம் கிடைக்கட்டும். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரம் வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரேஷ் முழு உள்ளமே பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரேஷ் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் அல்லேலூயா. கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதி கன மகிமையோ ஓ எல்லாமோ
ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜா. அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமையோ மகே ஓ எல்லாமும் ஓ எல்லாமும் துதி கனமகிமையோ ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் மனரோடு கூட இருப்பதா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Praise to God. Thank you, Jesus. Amen. God bless you.